ஏன்னா இது ஒரு டீச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு படம் அப்படிங்கறதுனால தமிழ் சினிமால ஒரு ஐகானிக் டீச்சர்ஸா நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் வந்து டீச்சர்ஸா நடிச்சிருப்பாங்க சில படங்கள். உங்களுக்கு தெரியுமா? ஐ அட்மயர்ட் ஜோதிகா மேம் சூப்பர். நடிச்சிருக்காங்களே அந்த எஸ், காக்க காக்க. தட் மூவி. சார் நீங்க சார் வேற? எம்ஜிஆர் வாதியார்னா எம்ஜிஆர் அவ்வளவுதான். எம்ஜிஆர் சார் வச்சுதான் நிறைய இப்ப விஷயங்கள் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு டாக் ஆஃப் த டவுனா. இல்ல அவரு இந்த இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரை பத்தி பேசிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. எப்படி சார் இருந்துச்சு இந்த படம் நடிக்கிற அனுபவம்? ஏன்னா இப்ப டேரக்டர் சார் வந்து கதை ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பாட் போகும்போது அங்க நமக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்ல எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. சினிமா வந்து ஒரு ஷூட்டிங் போறதுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் ஷூட்டிங்கை. எங்கேயோ போனால் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதில் நம்ம நடிச்சிருக்காங்கல்ல ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. நம்ம ஒரு ஷூட்டிங்ல இருந்து நம்மளே நடிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அது நல்லா ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி அதை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஓகே. பார்த்த ரொமான்ஸ் சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு ரெண்டுத்துக்கும். அது சாங்ல வர சீன்ஸ் அதெல்லாம் அவ்வளவுதான். எப்படி அந்த ரொமான்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் மாஸ்டர் அந்த அளவுக்கு அவங்க மாஸ்டர் என்ன சொன்னாங்களோ அதை செய்யணுங்கிற ஒரு கட்டாயம். சரி சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு நாங்கள் அதை சீக்கிரம் முடிச்சிட்டோம். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா காம்பினேஷன் நல்லா வந்துச்சு. அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு எல்லாரும் சொன்னாங்க. அது ஆக்சுவலி உண்மையே ஷையா இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு அடாப்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப சீக்கிரமா எனிதிங் குயிக்லி லேர்ன் பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஃபாஸ்டா இந்த ஆக்டிங் இல்ல. ஐ மீன் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அந்த பிகாஸ் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு ஐ திங்க் ஹி அடாப்டட் ரொம்ப நல்லா அடாப்ட் பண்ணிருக்காங்க அந்த கேரக்டர்.